ஸோ இப்போ நம்ம வந்து ஆஃபர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஒரு ஆஃபர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, க்ரியேட் ஆஃபர்ஸில் போயிட்டு ஆஃபர் நேம் வந்து ஏப்ரல் மந்த் ஆஃபர்னு சொல்லிட்டு செட் பண்ணுறேன். ஸோ ஏப்ரல் மந்த் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் டேட் என் டேட் வந்து 30th November. ஸோ நான் டேட் செலக்ட் பண்ணிவிட்டு ஆஃபர் வந்து ஐட்டம்ஸ் பேஸஸில் இப்போ சம் ஜிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸும் செல் பண்ணுவாங்க. சம் இதில் வந்து வெறும் பிளான்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே டோட்டல் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ எது எடுத்தாலுமே ஆஃபர் ப்ரைஸஸில் வரும். இந்த மாதிரி ஆஃபர் வேல்யூ நம்ம ஆஃபர் வேல்யூ வந்து பர்சன்டேஜ் பேஸஸ்லேயும் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு வந்து அமௌண்ட் பேஸஸில் வேணும் அப்படின்னா நம்ம அமௌண்ட் பேஸஸ்லேயுமே சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து அமௌண்ட் பேஸஸில் 1000 rupees டிஸ்கவுண்ட்னு போட்டேன். ஆர்டர் வேல்யூ டு அப்ளை ஆஃபர் எந்த அமௌண்ட்டுக்கு மேலே பிளான் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். அபோவ் 5000 எடுக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் ப்ரைஸஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் புதுசாக போயிட்டு ஒரு மெம்பரை வந்து க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக அதிலே உங்களுக்கு காமிக்கும் ஆஃபர்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம், இந்த மாதிரி வந்து நீங்கள் 5000 மேலே பிளான்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1000 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம அங்கேருந்தே பார்த்து ஈஸியாக அவங்ககிட்ட சொல்லிக்கலாம்.